உள்ளார்ந்துலகத்தை முன்னோக்கி ஒரு பயணம். அலை மோதும் நினைவுகளின் அடையாளமாம் மாணவர்களின் கனவுகளை உருவாக்கும் இடமாம் பாதிபியா கலையகம். கேமாவ பாதிபியா மகாவித்தியாலயத்தின் ஊடக குழுவினரால் கடந்த ஜூன் மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமையன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த களப்பயணமானது சிறப்பாக திட்டமிடப்பட்டு காலை 4 மணியளவில் எமது கலையகத்திலிருந்து பயணத்தை துவங்கி கொழும்பு நோக்கி பயணமானோம். கொழும்பிலுள்ள ஒரு சில முக்கிய ஊடக நிறுவனங்களை நேரில் பார்வையிடும் இந்த அனுபவ பயணத்தில் ஊடக குழு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவ தலைவர்களும் கலந்து கொண்டோம். இயற்கையின் அழகையும் அமைதியின் இசையையும் ஒரே நேரத்தில் உணர முடிகின்ற இடம்தான் கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கத்திற்கு அருகாமையில் இருந்த பூங்கா. சின்ன சின்ன பறவைகளின் குரல், மரங்களின் நிழல் மற்றும் குளிர்ந்த காற்று, இயற்கையின் மடியில் அமர்ந்து காலை உணவினை உட்கொண்டு விட்டு பயணத்தின் முதல் கட்டத்தினை அமைதியாகவும் இனிமையாகவும் துவங்கினோம். அங்கு இயற்கையின் வரலாற்று சின்னமான சுதந்திர சதுக்கம் நோக்கி பயணித்தோம். தேசிய சுதந்திரத்தை பதிவு செய்து அதே நிலத்தில் நடந்து செல்லும் அந்த தருணம், அங்குள்ள கம்பீரமான கட்டிடக்கலை, வீரமிகு சிலைகள் மற்றும் அமைதியான சூழல் ஏதோ ஒரு தனிச்சிறப்பு. அந்த சிறப்பான தருணத்தில் நினைவில் பதிக்க நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி நினைவு சுடரான நெஞ்சில் நிலைத்து நிற்கும் ஒரு புகைப்படத்தையும் எடுத்தோம். சுதந்திர சதுக்கத்தில் ஒரு நினைவாக அமையும் நிமிடங்களை பின்னிட்டு நாங்கள் எங்கள் பயணத்தின் அடுத்த முக்கிய கட்டமாக இலங்கையின் முதன்மை தேசிய ஊடக நிறுவனமான ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை நோக்கி நடைபாதை வழியே பயணித்தோம். சுதந்திரத்தின் நினைவுகளை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு நம்மை ஊடகத்துறையின் செயல்முறைகளுக்குள் அழைத்து செல்லும் சிறந்த நிகழ்வாக இருந்தது. ஊடக மாணவர்களாகிய எமக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் விரும்பி பார்ப்பதை காண்பிக்கின்ற அந்த ஒளிவழியிலேயே வீற்றிருந்தது ஒரு சிறு கனவாகவே தோன்றியது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுள் நுழைந்த அந்த தருணத்தில் எங்களை ஒரு அற்புதமான ஊடக உலகம் வரவேற்றது. இங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு, ஒளிபரப்பு தளங்கள், கேமரா கட்டுப்பாடுகள், நேரடி ஒளிபரப்புகள், ஒளி அமைப்புகள், கலையரங்க அமைப்புகள், ஒளி பதிவறை, கட்டுப்பாட்டறை என்பவற்றையும் அதன் தொழில்நுட்பங்களையும் பார்வையிட்டோம். பச்சை திரை, நீலத்திரை எவ்வாறு தொழிற்படுகின்றது, பதிவறைகளில் நிலவிய அமைதி, ஒவ்வொரு ஒளியையும் துல்லியமாக பதிவு செய்யும் அந்த திறமை, அவர்களின் நேர முகாமைத்துவம் என்பன எம்மை வியப்பில் ஆழ்த்தின. இந்த தருணத்தில் எமக்கு வழிகாட்டியாக இருந்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளருமான திரு முபாரக் அவர்களையும் நினைவு கூறுவதோடு, அவர் எம்முடன் உரையாடுகையில் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் ஊடகத்துறை சார்ந்த ஒவ்வொரு விடயத்தினையும் அதன் ஆழங்களையும் எளிதாக விளக்கியதோடு மாணவர்கள் ஆகிய எமக்கு ஏற்படும் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பமாகவும் விளங்கியது. ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் இருந்து நடைபாதை வழியாக இலங்கையின் மரபும் ஊடக வரலாறும் சொல்லும் இடமாக விளங்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை நோக்கி பயணித்தோம். இங்கு நுழைந்தவுடன் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அந்த வளாகத்தின் சுவரில் இலங்கை வானொலி உலகத்தை உருவாக்கிய மாபெரும் ஆளுமைகளின் நினைவுகளாக அவர்களது புகைப்படங்கள், அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு வருகை தந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், மேலும் அச்சமயத்தில் அங்கு நடைபெற்ற பல நிகழ்வுகளை சட்டக வடிவில் காட்சிப்படுத்தி இருந்ததையும் பார்வையிட்டோம். வானொலி சேவையை நிறுவியவர், அவருடைய வாழ்க்கை பாதையையும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு அவர் வழங்கிய பங்களிப்புகளும் ஒவ்வொரு சுவரிலும் பசுமையாக பதிக்கப்பட்டிருந்தன. பின் நாங்கள் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலையரங்கத்தினுள் அழைக்கப்பட்டோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பு, தொகுப்பு, திட்டமிடல், ஒளிமுனைவு மற்றும் நிர்வாகத்துறை ஆகிய துறைகளில் பணிபுரிந்து வருகின்ற திரு ஜுபைர் அவர்கள் எம்முடன் உரையாடுகையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வரலாறு, நிகழ்ச்சி திட்டமிடல்கள், தயாரிப்பு, ஒலிபரப்பு சாதனங்கள் மற்றும் ஒலிபரப்பப்படுகின்ற முறைமை பற்றிய விளக்கத்தை எளிமையாக எடுத்துரைந்திருந்தமை சிறப்பம்சமாகும்.
ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னோடி ஊடக ஊழியர்கள் பயன்படுத்திய பழைய ஒலிபரப்பு மற்றும் ஒளிப்பதிவு சாதனங்களை அங்கு அமைக்கப்பட்டிருந்த அருங்காட்சியகத்தில் பார்வையிட கிடைத்தது. ஒவ்வொரு சாதனமும் ஒரு வரலாற்று சின்னமாக தோன்றியது. இந்த சாதனங்கள் பற்றிய விரிவான விளக்கங்களும் அவற்றின் பங்களிப்புகளும் எங்களுக்கு தெளிவாக கூறப்பட்டதோடு ஊடகத்துறையின் பயணத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியையும் நாங்கள் உணர்ந்தோம். நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியை பார்வையிடும் ஒரு அரிய வாய்ப்பை பெற்றோம். இசையின் இனிமையோடு மனதை வருடும் அமுத காணும் நிகழ்ச்சி அதன் நேரடி ஒலிபரப்பில் நம்முடைய பாடசாலையின் ஊடகக் குழுவினர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை பார்வையிட வந்திருப்பதை அந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி மகிழ்ச்சியுடன் அறிவித்ததை காண கிடைத்தது. அமுத கானங்கள் 12:45 வரையும் அமுதகானங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம். ஹெம்மாதகம பாதிவியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன கலையகத்தை பார்வையிட வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களது இந்த கல்வி சுற்றுலா மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு மென்மையான உரையாடலும் நேரடி தொடர்புகளுடனும் நம்மை ஈர்த்த தென்றல் நிகழ்ச்சியும் நம்மை மிகவும் நெருக்கமாக தொடர்ந்து அங்கும் நிகழ்ச்சியாளர்கள் நம்மை அன்புடன் வரவேற்று எங்கள் பங்களிப்பை உணர்வோடு பதிவு செய்தார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் போன்ற ஒரு முக்கிய ஊடக நிறுவனத்தில் நேரடி ஒலிபரப்பில் நம்முடைய பாடசாலையின் பெயர் ஒலிக்கு அது நிச்சயமாக மாணவர்களாகிய எம் மனதில் நீங்கா நினைவாக பதிந்தது. இறுதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மறக்க முடியா அனுபவத்தையும் அறிவையும் சிறந்த வழிநடத்துதலுடன் வழங்கிய திரு ஜுபைர் அவர்களுக்கு நன்றி கூறி இலங்கையின் முன்னணி பத்திரிகை வெளியீட்டு நிறுவனமான லேக் ஹவுஸ் நிறுவனம் நோக்கி பயணமானோம். இது நம்மை ஒரு புதிய ஊடகத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு நாங்கள் பத்திரிகைகள் எவ்வாறு பதிப்பிக்கப்படுகின்றன என்ற செயல்முறையினை நேரில் பார்வையிட்டோம் மற்றும் செய்தி தயாரிப்பு குறித்து விரிவான விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டோம். அத்தோடு அங்கு காணப்படக்கூடிய சுமார் 1 மணித்தியாலத்தில் 50,000 பிரதிகளுக்கு மேற்பட்ட பிரதிகளை அச்சிடக்கூடிய அச்சியந்திரத்தை பார்வையிட கிடைத்தது. அந்த இயந்திரமானது காகிதத்தின் பக்கங்களில் எழுத்துக்களை உயிரோட்டமாய் கொண்டு வந்தது போல் தோன்றியது. அவர்கள் எங்களுக்காக சில இதழ்களை அச்சடித்தும் காட்டினார்கள். அது நிச்சயமாக ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. அத்தோடு லேக் ஹவுஸ் நிறுவனமானது இக்களப்பயணத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் இணைத்து கொண்ட ஒரு புகைப்படமானது வெறும் நினைவாகவே இல்லாமல் அடுத்த நாள் பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டது. அன்றைய நாளில் செய்திகள் மட்டுமல்ல, நம்முடைய முகங்களும் நம்முடைய பள்ளியின் பெயரும் மொத்த இலங்கையின் வாசகர்களின் பார்வையில் பதியப்பட்டது. இது நமக்கு ஒரு பெருமையான தருணமாக இருந்தது. அத்தோடு லேக் ஹவுஸ் நிறுவனத்திலிருந்து விடை பெற்று இலங்கை நாட்டின் அரசியலின் இருதயமாய் இருக்கும் பாராளுமன்றத்திற்கே பயணித்தோம். அங்கு ஒரு பாராளுமன்ற அமர்வையும் பார்வையிட கிடைத்தது. அத்தோடு பாராளுமன்றத்தின் அமைப்பும் அதன் பரந்தப்பட்ட அரங்கும் பாதுகாப்பும் ஒவ்வொன்றும் எங்களை வியப்பில் ஆழ்த்தின. அனைத்தையும் தொடர்ந்து நாங்கள் முன்னாள் சபாநாயகர் பயன்படுத்திய அருமையான மர நாற்காலி மற்றும் முன்னைய மன்ற நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் முக்கிய பொருட்களை காட்சிப்படுத்தி வைத்திருந்த இடத்திற்கு சென்று அதனை பார்வையிட்டோம். இதனை பார்வையிடுவதன் மூலம் அரசியல் கலாச்சாரத்தின் மரபுகளை நன்கு உணர்ந்தோம். பார்வைக்கு வானை தொடும் வண்ணத்தில் நாங்கள் பயணத்தில் இறுதிக்கட்டமாக சென்றது தென்னாசியாவின் உயரமான கட்டிடமாகவும் நாட்டின் நவீன வளர்ச்சியின் சின்னமாகவும் விளங்கும் தாமரை கோபுரம். தாமரை கோபுரத்தில் சில செகண்ட்களில் விண்ணை நோக்கி எங்களை எடுத்துச் சென்ற மின்தூக்கியின் அச்சத்தையும் பரபரப்பையும் எங்களால் மறக்க முடியாது. கோபுரத்தின் உச்சியிலிருந்து அந்த வானலாவும் அழகை ரசித்த பின் நாங்கள் எங்கள் நினைவுகளை இதயத்தில் பதித்து மெதுவாக எங்கள் பயணத்திலிருந்து விடை பெற்றோம். ஒரு நாள் முழுவதும் புதிய அனுபவங்களும் நவீன ஊடக உலகின் இரகசியங்களும் எங்களை தீவிரமாக ஈர்த்திருந்தன. அந்த இடங்களை விட்டு வெளியேறும் போது என் உள்ளத்தில் எழுந்த ஒரே சிந்தனை, இந்த பயணம் நம்மை மட்டுமல்ல நம் கனவுகளையும் உயரத்துக்கு எடுத்துச் சென்றது என்பதுதான்.
பார்வை நிமிர்ந்தபடி, கனவுகள் நிறைந்தபடி, அந்நாளினை பயனுள்ள வகையில் கழித்த மனத்திருப்தியுடன் ஒளிவெட்டிய கொழும்பின் வண்ணங்களை பின்னே விட்டுக்கொண்டே வீடு திரும்பினோம். இந்த களப்பயணமானது ஒரு சாதாரண களப்பயணமாக மட்டுமல்லாது, ஒவ்வொரு மாணவரும் தனது எதிர்காலத்தை காணும் ஒரு கண்ணாடி போலிருந்தது. ஊடகத்துறையின் எல்லா பிரிவுகளையும் நேரில் காண்பதன் வாயிலாக மாணவர்கள் தங்களுக்குள்ளிருந்து அர்த்தமற்ற சந்தேகங்களை விட்டு உறுதியான இலக்குகளை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர். பத்திரிகை, வானொலி ஒளிப்பதிவு, நிகழ்ச்சி திட்டமிடல் தொழில்நுட்பம், தொலைக்காட்சி ஒளிப்பதிவு மற்றும் ஊடக ஒழுங்குகள் இவையெல்லாம் உண்மையாக கள அனுபவமாக மாணவர்களின் மனதில் பதியப்பட்டன. மேலும் மாணவர்களின் ஊடகறிவையும் அனுபவத்தையும் விரிவுபடுத்தி அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான ஒரு அடித்தளமாகவும் அமைந்தது. அத்துடன் இது மாணவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளும் ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் இருந்தது. மேலும் ஊடகத்துறையில் காணப்படக்கூடிய தொழில் வாண்மைகள், வேலை வாய்ப்புகள் பற்றிய பூரண விளக்கமும் கிடைக்கப்பெற்றது. நாங்கள் இந்த துறையில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும், ஒரு நாள் நாங்களும் அந்த மேடையில் நிற்கலாம் என்ற கனவுகளும் இந்த பயணத்தின் நிஜமான பயன்களாகும். இத்தகைய பயணத்தினை சிறப்பாக ஒருங்கிணைக்க ஆதரவளித்த கலையகத்தின் அதிபர் உட்பட நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்நினைவில் நிறைந்த பயணத்தினை நனவாக்க வழிகாட்டியாக இருந்த ஊடகக்குழு ஆசிரியர்களான திரு MIM அரிஷாட் ஆசிரியர், திரு ALM சாபிக் ஆசிரியர், திருமதி MRF ரிஸ்வானா ஆசிரியை, திருமதி MFS ஃபர்வின் ஆசிரியை மற்றும் பாடசாலையின் நிர்வாக குழு உறுப்பினரான திருமதி MSF ஃபர்வின் ஆசிரியை அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் ஊடகக் குழுவினர் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.